வணக்கம். சேனலில் இன்னைக்கு சேனலில் ஏற்கனவே போட்டிருந்தோம் மாதிரி ஈஷா நர்சரி பற்றி போட்டிருந்தோம். ஈஷா நர்சரி வந்திருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு வினோத்தும் வந்திருக்கோம். ஈஷா நர்சரியில் மரக்கன்றுகளை வாங்கிட்டு இருக்கோம். இந்த மரக்கன்றுகளை நீங்களும் வாங்கணும்னா கீழமாத்தூரில் உள்ள ஈஷா நர்சரி வாங்க. நன்றி. ஈஷா நர்சரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 5 ரூபாயிலேருந்து மரக்கன்றுகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது விவசாயிகளுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். ஏன்னா விவசாயிகள் கஷ்டப்படுகிறாங்க, நாலு மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மரக்கன்றுகளை வாங்கி வச்சா நல்ல மவுஸ் பார்க்கலாம். அதாவது தேக்கு, இலும்பை, மகோகனி இந்த மாதிரி மரக்கன்றுகளை வச்சா நல்ல லாபம் பார்க்கலாம். நீங்களும் ஈஷா நர்சரிக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் கீழமாத்தூரில் உள்ள ஈஷா நர்சரியில் போய் மரக்கன்றுகளை வாங்கிட்டு வந்தோம். ஏற்கனவே போயிருந்தனால அந்த அக்கானா நம்மள்கிட்ட நல்லா பேசியிருந்தாங்க. செடி வாங்கக்கூடிய இடத்துல ஈஷா நர்சரியில் நானும் என் ஃப்ரெண்டு வினோத்தும் போய் வாங்கிட்டு அவங்க வினோத்துக்கு தேவையான மரக்கன்றுகளை வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஏற்கனவே தோடிமான் வீடியோவை பற்றி போட்டிருப்பேன். அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படியே செடியை வாங்கிட்டு வந்தாச்சு. அவனுக்கு வினோத்துக்கு வாங்கின மரக்கன்றுகள் போக வீட்டுக்கு தேவையான பல மரக்கன்றுகளை வாங்கிட்டு, அது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஆதியோகி நர்சரியில் தான் வாங்கினேன். மரக்கன்றுகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.